ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கதையை பற்றி பார்க்கலாமா? இந்த கதையோட அர்த்தத்தை நான் கடைசியில் சொல்கிறேன். ஒரு நகரத்தில் ராஜா என்ற ஒரு 13 வயசு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. எப்பவுமே செல்ஃபோனில் கேம் விளையாடிக்கொண்டே இருப்பான். காலையில் எழுந்ததும் கேமு, ஈவினிங் வந்ததும் திரும்பி வீட்டுக்கு வந்ததும் கேமுன்னு செல்ஃபோனில் கேமுக்குன்னே அடிமையாகி இருந்தான். அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ராஜா எந்நேரமும் கேமில் விளையாடினே இருக்காதடா, படிக்கவும் செய், வெளியே போய் நண்பர்களோட விளையாடவும் செய்யின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டான். இன்னும் 5 நிமிஷம் விளையாடிக்கிறோமான்னு சொல்லிட்டு 5 நிமிஷன்றது 5 மணி நேரமாக விளையாடின்னு இருப்பான். ஒரு நாள் ராஜா வந்து தனது நண்பனிடம் வந்து கேமை பற்றி கேட்டான். ஒரு புதிய கேமை பற்றி கேட்டான். அந்த கேமின் பெயர் மாய உலகம். அந்த கேமை யாராலும் முடிக்க முடியாதுன்னு நான் நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க. அதை கேட்டதை ராஜா வந்து, நான் இந்த கேமை முடித்திடணும்னு நண்பர்களிடம் கூறிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பித்தான். வீட்டில் எல்லாரும் தூங்கிய பிறகு ராஜா மட்டும் போர்வைக்குள் மறந்து செல்போனில் கேம் விளையாடிக்கொண்டே இருந்தானா கேமு. அந்த நேரம் கேம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. இருண்ட காடுகள், மர்மமான கதவு, பயங்கரமான உருவங்கள்லாம் இருந்தன. அவன் வந்து தொடர்ந்து விளையாடிக்கொண்டே இருந்தான். அதெல்லாம் பார்த்துட்டு திடீரென செல்போன் திரை மிகவும் ரொம்ப வெளிச்சமாக வந்து ஒரு ஒளிர ஆரம்பித்து ராஜா ரொம்ப பயந்து போயிட்டான். அடுத்த நொடி அவன் நேராக அந்த கேமோட உலகத்துக்கு இயக்கப்பட்டான். ராஜா கண்களை திறந்து பார்த்ததான் ஒரு விசித்திரமான உலகத்தில் இருந்தான். வானம், நிலா, நீலம், ஊதாக்கதிர்கள்லாம் உதிர்ந்திருந்தன. மரங்கள் பேசுவது போல சத்தம் கேட்டன. தூரத்தில் வந்து பெரிய கோட்டை இருந்தது. அப்போது அவன்கிட்ட அந்த சிறிய ரோபோ அவன் முன் வந்து, இந்த உலகத்திலிருந்து வெளியே போக வேண்டும்னா 3 சவாலில் நீ வெல்ல வேண்டும் என ஒரு கட்டுப்பாடு விதித்தது. ராஜா நீ நீண்ட பாலத்திற்கு முன் நின்றான். பாலம் மெதுவாக உடைந்து கொண்டே சென்றது. ரோபோ அவனிடம் வேகமாக ஓடு என சொன்னது. ராஜா முழு வேகத்தில் ஓடி தப்பித்து விட்டான். மிகவும் பயத்தில் வேற இருந்தான். அடுத்த ஒரு பெரிய கதை வந்தது. அதில் ஒரு புதிர் இருந்தது. நீ என்னை அதிகமாக பயன்படுத்தினால் நான் குறைந்து போவேன். நான் யார் என்று கேட்டது. அதற்கு ராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சு நேரம்ன்றது அதாவது டைம்ன்றத விடைய சொன்னான். உடனே கதவு திறந்துக்கிச்சு. அப்பொழுது ஒரு இருண்ட அரண்மனைக்கு சென்றான். அங்கே ஒரு ராட்சத மன்னன் இருந்தான். நீ எப்போதும் கேமில் மூழ்கி கிடந்தாய் என்றால் நீ மறுபடியும் இந்த உலகத்தில் சிக்கிக்கொண்டு உன்னால் தப்பிக்கவே முடியாது என பயமுறுத்தும் வார்த்தைகளில் அந்த மன்னன் சொன்னான். இதை கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப பயந்துட்டான். அப்பொழுது ஒரு பெரிய ஒளி வந்தது. சூரியன் உதைத்து வெளிச்சத்தில் முழித்து விட்டான். இந்த நிகழ்வு எல்லாம் கனவுதானா என பெருமூச்சு விட்டான். ஆனால் சிந்தித்தான், நமக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வந்தது? நம்ம ஏன் அதிகமாக கேம் விளையாடாதனால தான் நமக்கு இந்த கனவுலாம் வந்திருக்குன்றத புரிஞ்சுக்கணும். நான் மீண்டும் இது போன்ற கேமை விளையாடினால் மனதளவில் பாதிப்படைவேன்றத அவன் அன்னைக்கு உணர்ந்தான். உணர்ந்ததை வந்து அவன் கேம் விளையாடுறதை தவிர்த்துட்டு அன்னிலேருந்து படிப்பில் கவனம் செலுத்தத்தும், ஃப்ரெண்ட்ஸோட கிரவுண்டுக்கு போய் விளையாடத்தும், குடும்பத்தோட நேரம் செலவழிக்கத்துன்றத மகிழ்ச்சியாக இருந்தான். இதனால் இந்த கதையிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, எந்நேரமும் நம்ம கேம் விளையாடினே இருந்தால் நம்மளோட மனநிலை பாதித்து பல்வேறு விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும். இதான் இந்த கதை நமக்கு எடுத்து உடைக்குது. அதனால் குட்டீஸ், எப்போவுமே நீங்கள் ஃபோன்லேயே மூழ்கி கிடக்காதீங்க. கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் விளையாடுங்க. உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசுங்க. புது புது விஷயத்த கற்றுக்குங்க. இந்த மாதிரி உங்களோட நேரத்தை செலவழிச்சுனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.